சேகுவேரா சொன்னது போல எல்லா புரட்சியும் ஒரு மனிதனிலிருந்து தொடங்குகிறது. A man is the center figure of any revolution. அந்த ஒரு மனிதன் யார் என்பதில் தான் அவர்கள் அந்த அந்த தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து செயல்படுகிற போதுதான் வரலாறு முன்னேறுகிறது. அந்த வகையில் தமிழ் தேசியம் என்பதை 1986ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு 1990 அதை மாநாடு நடத்துகிறோம். 86ஆம் ஆண்டு எங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறோம். அன்றைக்கு என்ன நமக்கு வெளியிலே மிகப்பெரிய பேரெழுச்சியாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் இந்தியாவும் திமுகவும் அதற்கு துணை செய்யும் சக்திகள் என்று கருதி கொண்டிருந்த காலம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்வது 86. 88 இந்த ராஜீவ்காந்தியினுடைய படை செல்கிற போது நம்முடைய மக்களிடத்திலே கூட குழப்பங்கள் இருந்தது. அப்போதே பேமா அவர்கள் அறிக்கை விட்டார்கள். ஒரு பொட்டலம் ஓடுகிறான், இலங்கையினுடைய வான்பரப்பிலே கடந்து சென்று உணவு பொட்டலம் போடுகிறான். நம்முடைய மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இது பேருதவி. ஆனால் இவன் ஆக்கிரமிப்பாளர் என்பதற்கான அடையாளம் அது. நம்முடைய ஈழ போராட்டம் அவனுடைய கையடக்க பதிப்பாக வளரவில்லை என்று சொன்னால் நம்மையும் அழிப்பான் என்று அன்றைக்கே அறிக்கை விட்டவர் தோழர் மணியரசன் அவர்கள். அன்றைக்கு பல தெளிவில்லாமல் இருந்தது. திமுக தமிழ் என்றால் திமுக என்று தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல பேர். எங்களுடைய தலைமுறைக்காலெல்லாம் பல பேர் வீணாக்கினது அதுதானே. இந்த 2008 பேரழிவு தான் இவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டியது. அதற்கு பிறகுதான் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய எழுச்சியாக களம் கண்டிருக்கிறது. அதனுடைய இளையோரிடத்திலே பட்டி தொட்டி எங்கும் பரப்பி இருக்கிற மிகப்பெரிய பணியை சகோதரர் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாராட்டு, இந்த நிகழ்ச்சி என்பது ராவணா தொலைக்காட்சி தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்தியலை இன்னும் துல்லியமாக, இன்னும் விரிவாக, இன்னும் வீரியமாக எடுத்துச் செல்வதற்கு, இதை களமாக அமைத்திருப்பதற்கு நான் ராவணா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் பாராட்டுகிறேன்.